பேங்க் ரீகான் சாப்டரில் ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ அதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இல்லாட்டி என்ட்ரிக்கோ முன்னாடி யூ ஆல்வேஸ் அஸ்யூம் கேஷ் புக் அண்ட் பாஸ்புக் சேம் பேலன்ஸ் 100 rupees வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ செக் இஷ்யூ பண்ணிட்டீங்க. அப்போ இஷ்யூ பண்ணால் இது கேஷ் புக் வச்சுக்கோங்க, லெஃப்ட்டு கேஷ் புக். ஓகே, செக் இஷ்யூ பண்ணால் பேலன்ஸ் குறைஞ்சிரும். கரெக்டாக பேலன்ஸ் குறைஞ்சிருச்சு. இப்போ கேஷ் புக்லேருந்து பாஸ்புக் போகிறதா இருந்தால் அந்த சம் ஆட் பேக் பண்ணிடணும். ஓகே, அதே பாஸ்புக்லேருந்து கேஷ் புக் போகிறதா இருந்தால் மைனஸ் பண்ணிடணும். தட் மீன்ஸ் யூ அஸ்யூம் பிஃபோர் திஸ் என்ட்ரி இட் வாஸ் சேம். அதே மாதிரி செக் டெபாசிட் பண்ணீங்க. அப்போ டெபாசிட் பண்ணால் என் கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸாக இருக்கும். கரெக்ட். அப்போ பாஸ்புக் டு கேஷ் புக் போகிறதா இருந்தால் ஆட் பேக் பண்ணிடணும். அதே கேஷ் புக் டு பாஸ்புக்னா மைனஸ் பண்ணிடணும். ஓகேயா? சரி, இப்போ ஓவர் டிராஃப்ட்னா அப்படி வரும் பார்க்கலாம். கை மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே, அதை நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்கிட்டீங்க. ஓகே, ஓவர் டிராஃப்ட் இது என்னன்னு தெரியாது நமக்கு. ஸோ கேஷ் புக்கில் செக் இஷ்யூ பண்ண என்ன ஆகும்? ஓவர் டிராஃப்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஆல்ரெடி யூ ஹேவ் டு பே மனி டு த பேங்க். கரெக்ட். செக் ஒன்று இஷ்யூ பண்ணுறீங்க ஒரு சப்ளையருக்கு, ஓவர் டிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக. அப்போ கேஷ் புக் டு பாஸ்புக் போனால் மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா ஒன்றும் வரல இங்கே, பிகாஸ் விட் நாட் வாட் பேலன்ஸ். அதே பாஸ்புக் டு கேஷ் புக் போகிறதா இருந்தால் ஆட் பேக் பண்ணிடணும். ஓகே, செக் டெபாசிட் பண்ணிங்க, ஓவர் டிராஃப்ட் என்ன ஆகும்? லெஸ் ஆகும். ஓகே, அப்போ சிபி டு பிபினா ஆட் பேக் பண்ணணும். அதே பாஸ்புக் டு கேஷ் புக்னா மைனஸ் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் அஸ்யூம் பிஃபோர் த ட்ரான்சாக்ஷன் ஆல்வேஸ் டேலி. ஓகே.